சிவஞான போதம் அப்படிங்கிற ஒரு சொல்லை நீங்கள் சொன்னால் உங்கள் மனதுக்குள்ளே ஒரு ஃப்ளோ சார்ட் மனதில் அப்படியே நிற்கணும். சிவஞான போதம் அது ரெண்டு பிரிவாக உண்மை பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று ரெண்டாக இருக்கிறது. அந்த பொது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் பிரமாண இயலும் இணக்கல இயலும் இருக்கிறது. உண்மை அல்லது சிறப்பு அதிகாரத்தில் பயன் சாதனை இயலும் பயனியலும் இருக்கிறது. அதில் முதல் எடுத்துக்கொண்டால் அந்த பிரமாண இயல் 1, 2, 3 நூற்பா, அடுத்ததில் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இது அமைப்பு. அதில் முதல் நூற்பா என்ன சொல்லுகிறது? பதி உண்டு என்று சொல்லுகிறது. இரண்டாம் நூற்பா பாசம் உண்டு என்று சொல்லுகிறது. மூன்றாம் நூற்பா பசு உண்டு என்று சொல்லுகிறது. நாலாம் நூற்பா பசுவுக்கான இலக்கணமும், அஞ்சாம் நூற்பா பாசத்தின் இலக்கணமும், ஆறாம் நூற்பா இறைவனுக்கான இலக்கணத்தையும் சொல்லுகிறது. இப்படி 6 நூற்பாவில் 3 பொருளை பற்றி உண்டு என்று நிச்சயம் செய்து அதன் பிறகு அவற்றின் இலக்கணத்தை சொல்லுகிறார். சொல்லி முடிச்சுட்டு 7ஆம் நூற்பாவுக்கு வரணும். இந்த 7ஆம் நூற்பாவுக்கு வரும்போது தான் நமக்கு என்ன செய்கிறாரு, நீங்கள் இதுகாரும் படித்தவற்றை வைத்து கொண்டு ஒரு முடிவுக்கு நீங்கள் வாங்க என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த 3 பொருளை பற்றியும் அந்த பொருளுடைய இயல்புகளை பற்றியெல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் இப்பொழுது அடுத்த பகுதி, அதாவது உண்மை அதிகாரம் என்ற இடத்துக்கு வரோம். அந்த உண்மை அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே தொடங்குவது 7ஆம் நூற்பா. இந்த 7ஆம் நூற்பாவில் மெய்கண்டார் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் 7ஆம் நூற்பா அப்படிங்கிற அந்த அமைப்பு எதனுள் அமைந்திருக்கிறது அப்படின்னா சாதனை இயல் என்பதில் அமைந்திருக்கிறது. எனவே அந்த 2வது பகுதியாகிய உண்மை அதிகாரம் 2 பிரிவாக இருக்கிறது. அதில் ஒரு பிரிவு சாதனை இயல், இன்னொரு பகுதி தான் பயனியல் என்று சொல்வது. இந்த சாதனை இயலுக்குள்ளே வரும் பொழுது மெய்கண்டார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, சாதனை என்ற ஒன்றை செய்ய வேண்டிய பொருள் எது? இப்போ 3 பொருளை பற்றி நீங்கள் படிச்சிங்களே, இதில் பசுவுக்கு சாதனை தேவையா, பாசத்துக்கு சாதனை தேவையா, பதியாகிய இறைவனுக்கு சாதனை தேவையா? இந்த 3 பொருளையும் நம்ம 6 நூற்பாக்கில் படிச்சிட்டோம். அப்படி படித்து முடித்தோடனே 7ஆம் நூற்பாவில் கேள்வி தான் கேட்கிறார். இதில் எது சாதனைக்குரியது அப்படின்னு கேட்டால், அவர் அங்கே கொடுத்துருக்கிற விளக்கங்களை எல்லாம் படிக்கும்போது நமக்கு ஒன்று தெரியும். இந்த 3 பொருளில் சாதனைக்கு உரியது பசு, அதாவது ஆன்மாதான் சாதனைக்கு உரியது அப்படின்னு முடிவுக்கு வரோம். எதை வைத்து கொண்டு? 6 நூற்பாவில் செய்த ஆராய்ச்சிகளை வைத்து கொண்டு. எனவே 6 நூற்பா என்று சொல்லப்பெறுகிற முதல் 6ம் ஆராய்ச்சியினுடைய பகுதி. அது கேள்வி பதில், பதிலில் ஒரு கேள்வி, இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி ஆராய்ந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ என்று பலவாறு ஆராய்ந்து ஆராய்ந்து நுணுகி அப்படி வினாக்கள் வந்து கொண்டிருக்கிற பகுதி. 7ஆம் நூற்பாவுக்கு வரும்போது நமக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டம் வருகிறது. இதில் 3 பொருளில் சாதனைக்குரிய பொருள் எது என்ற வினா எழுகின்ற பொழுது பதிக்கு சாதிக்க வேண்டிய தேவை, பதியாகிய இறைவனுக்கு சாதனை என்ற ஒன்று தேவை இல்லை அப்படின்னு முடிவுக்கு வருகிறோம். எதை வைத்து கொண்டு? அதுதான் நூற்பாவில் படிக்க போகிறோம் விரிவாக. சுருக்கமாக சொல்லணும்னா, இறைவன் என்பவன் எந்த விதமான தேவைகளும் இல்லாதவன். அவன் நிறைவு என்று சொல்லப்பெறுகிற இடத்துல இருப்பவன், முழு நிறைவாக இருக்கக்கூடியவன் இறைவன். எனவே அவன் பூரணம் என்ற வடமொழி சொல்லால் குறிக்கப்பெறுவதை பார்க்கிறோம். எனவே அவன் குறைவிலா நிறைவு. மணிவாசர் வாக்கில் சொன்னால் குறைவிலா நிறைவு. எனவே அவனுக்கு ஏதாவது ஒரு பொருள் அவனோட போய் சேர்ந்து அவனுக்கு அது நிறைவை தரும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை உண்டான்னு கேட்டால், எந்த பொருளும் அவனுக்கு நிறைவை தரக்கூடியதாக இல்லை. ஏன்னா அவன் முழு நிறைவுக்குரியவனாக நிற்கிறான். எனவே அவனுக்கு என்ன தேவையில்லைன்னு கேட்டால்,
இந்த உலகத்தை இது இது இன்னது இது இன்னது என்று சுட்டி அறிய வேண்டிய தேவையோ அனுபவிக்க வேண்டிய தேவையோ அவனுக்கு இல்லை. அறிய வேண்டிய அவசியமும் இல்லை, அனுபவிக்க வேண்டிய அவசியமும் அந்த இறைவனுக்கு இல்லை. இது 7ஆம் நூற்பாவில் நம்ம படிக்கக்கூடிய செய்தி. அடுத்தது பாசம் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கொண்டால், இந்த பாசத்துக்கு அந்த சாதனை தேவையா அப்படின்னு கேள்வி எழுமானால், பாசம் ஒருபோதும் சாதனை செய்யாது. பாசத்துக்கு சாதனை என்பது இல்லை. ஏன் பாசத்துக்கு சாதனை இல்லை அப்படின்னு கேட்டால், சாதனைக்கு தேவையானது அறிவு, அந்த அறிவு பாசப்பொருளுக்கு இல்லை. எனவே பாசத்துக்கு சாதனை இல்லை. அது சாதித்தது என்று அது கருதுவதற்கு அதுக்கு அறிவு இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வாகனம் வைத்திருக்கிறோம், அதனுடைய டயர் சக்கரத்தை பயன்படுத்துகிறோம், அது 1,00,000 கிலோமீட்டர் கொடுத்ததுங்க அப்படின்னு டயர் கம்பெனி வேணால் சாதனைன்னு தன்னை வெளிப்படுத்திக்கலாம். எங்கள் நிறுவனத்தினுடைய டயர் 1,00,000 கிலோமீட்டர் உழைக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த டயர் நான் 1,00,000 கிலோமீட்டர் உழைப்பு தருவேன் என்றோ அல்லது தந்துவிட்டேன் என்றோ, தருவேன் என்று உத்தரவாதம் தராது. அப்படி உழைத்த பிறகு நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி இருமாப்பும் எதுக்கு கிடையாது, அந்த டயருக்கு கிடையாது. அது ஒரு அசத்து பொருள், அறிவற்ற பொருள். அதுக்கு எந்த விதமான சாதனையும் அதற்கு இல்லை. ஆனால் அறிவுடையவன் என்ன பண்ணுகிறான், அதை தயாரித்தவன், அதற்கு பாடுபட்டவன், அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணவன், எல்லோரும் என்ன சொல்கிறான், சார் எங்கள் நிறுவனத்தின் டயர் தான் சார் 1,00,000 கிலோமீட்டர் கொடுக்குது, நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள், யாராவது கொடுப்பாங்கன்னா பாருங்கள். அப்போ அறிவுடைய ஒருவன் தான் சாதிக்க முடியும். அந்த சாதனை என்ற ஒன்றை எட்டியதை மகிழ்ச்சி அடையவோ, அந்த சாதனையை எட்டலைன்னா வருந்தவோ அறிவு இருக்கிறவனுக்கு தான் இருக்கும். அறிவில்லாத பொருளுக்கு சாதனை எட்டினாலும் நாம் சாதித்து விட்டோம் என்கிற நினைப்பெல்லாம் அதுக்கு கிடையாது. ஏன்னா அறிவுன்னு ஒன்று இருந்தால் தானே இருக்கும். இது புரியுதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அறிவு பொருளுக்குத்தான் சாதனை அப்படிங்கிற ஒன்று உண்டு. பாசம் என்பது அறிவற்ற பொருள். நாம் முதலிருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். ஆணவம் அறிவில்லாதது, கண்மம் அறிவில்லாதது, மாயை அறிவில்லாதது. அப்போ 3 பொருளுமே அறிவில்லாத பொருள். அறிவில்லாத இந்த 3 பொருளும் சாதனை செய்யுமா அப்படின்னு கேட்டால், ஒருபோதும் இந்த 3 பொருள்களும் சாதனை செய்யாது. அப்போ இறைவனுக்கு சாதிக்க வேண்டிய தேவை இல்லை, பாசத்துக்கு சாதிப்பதற்கான அறிவு இல்லை. அப்போ இந்த சாதனையில் யாருக்காக அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அப்போ தான் சொன்னார், இந்த 2 பொருள் அல்லாது 3ஆவதாக ஒரு பொருள் இருக்கிறதே பசு, அந்த பசுவுக்குத்தான் சாதிக்க வேண்டிய தேவை, சாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற முடிவு 7ஆம் நூற்பாவில் தரப்படுகிறது. சரி, இப்போ 7ஆம் நூற்பாவு கடந்தாச்சு, 8ஆம் நூற்பாவுக்கு வந்தாச்சு. இப்போ நான் சாதிக்கிறதுக்கு தயாராகிட்டேங்க. நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் தான் சாதிக்க வேண்டியவன் என்று. எப்படி சாதிப்பது? சாதிப்பதற்கு சாதனம் வேண்டும். நீங்கள் ஒரு எப்படி சொல்லி, இப்போ நான் வகுப்பு நடத்தினா புத்தகம் வேண்டும், அதுக்கு ஒரு இடம் வேண்டும், ஒரு அறை வேண்டும், ஒலிபெருக்கி வேண்டும். அப்போ தானே இது நான் ஒரு வகுப்பு நடத்த முடியும். இப்போ ஒரு தேநீர் வேண்டுமோ, பால், சர்க்கரை, அடுப்பு, கேஸு, சிலிண்டரு எல்லாம் இருந்தால் தான் ஒரு தேநீர் தயாரித்து கொடுக்க முடியும். அப்போ ஒரு சாதனைக்கு சாதனம், கருவிகள் வேண்டும். சாதனம்னா கருவி, வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒரு செயலை செய்வதற்கான கருவிகள் தேவைப்படுகிறது. அதை கொண்டு தான் சாதனைக்குரியவன் எவனோ அவன் அதை சாதிக்க முடியும். அப்போ சாதனை என்ற ஒன்றை செய்பவனுக்கு சாதிப்பதற்கு என்ன தேவை? கருவிகள் தேவை. அதுக்கு பேர் சாதனம் என்று பேர். சாதிப்பவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு என்ன வேண்டும்னா சாதனம் என்ற ஒன்று வேண்டும். அந்த சாதிப்பவனாகியவன் சாதனத்துக்குரிய அந்த சாதனமாகிய கருவியை கொண்டு என்ன செய்வான்? சாதிப்பான். சொல் வழக்கில் இருக்க, அவன் சாதிச்சிட்டான்யா, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான். அவன் பாரு, போன தடவை சொன்னான்
இந்த ஆண்டு இதை நான் செய்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொன்னாயா, அதே மாதிரி செஞ்சிட்டானே, சாதிச்சிட்டான் அவன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி அவன் சாதிப்பதற்கு அவனுக்கு பல கருவிகள் அவனுக்கு துணையாக இருக்கின்றன. இதுதாங்க நிலை. அது மாதிரி இங்கே நம்ம நூலில் சாதிப்பவன் பசு ஆன்மாக்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த உயிர்கள் சாதிப்பதற்கு என்ன வேண்டும்? சாதனம் வேண்டும். சரி, அந்த சாதனம் எது அப்படின்னு கேட்டால் 5 எழுத்து மந்திரம், அதான் சாதனம். சரி, இந்த சாதனத்தை போய் எந்த கடையில் வாங்கலாம்? நமக்கு காருன்னா ஷோரூமில் போய் வாங்கிக்கலாம், தங்கம்னா தங்க கடையில் போய் வாங்கிக்கலாம். இப்படி ஒன்றொன்றுக்கும் ஒரு நிறுவனம் இருக்கிறது, கடைகள் இருக்கிறது, போய் வாங்கிக்கலாம். இந்த சாதனை செய்ய வேண்டும் என்று கருதுபவனுக்கு சாதனம் என்ற ஒன்று எங்கே போய் வாங்குவது அப்படின்னு கேட்டால், இந்த சாதனம் கடை சரக்கு அல்ல. நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த சாதனம் குரு என்கிற ஒருவனால் கொடுக்கப்படுகிற ஒன்று, அவர் தான் கொடுக்கணும். அப்போ சாதனைக்குரியவனாகிய ஒருவனுக்கு சாதிப்பதற்குரிய கருவிகள் வழங்கப்பட வேண்டும். அதை வழங்குபவன் யார்? அவன்தான் குருநாதன். அந்த குருநாதன் எங்கிருந்து வருவார் அப்படின்னு கேட்டால், எங்கோ இருந்தெல்லாம் வரமாட்டார். உன் நெஞ்சுக்குள் இருப்பவனே குருவாக முன்னே வருவான். வந்து என்ன பண்ணுவான்? இதப்பா சாதனைக்குரிய கருவி, இதை வச்சுக்க, இதை வச்சு சாதனை செய் என்று கொடுத்துடுவான். அதை பற்றி கொண்டவன் சாதனை செய்ய தொடங்கணும். அப்படி அவன் அந்த சாதனையை செய்ய 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 அவன் அந்த சாத்தியம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பான். அப்படி பயணிக்கின்ற பொழுது படிநிலைகளில் தான் உயிர் அந்த சாத்தியத்தை போய் பெறும். கொடுத்த நாளிலேயே நான் இன்றைக்கி தான் வாங்கினேன், இதோ போய் சாதித்துட்டேன் அப்படிங்கிற பக்குவம் எல்லா உயிருக்கும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட உயிர்களும் இருக்கின்றன, ஆனால் எல்லா உயிருக்கும் அது இல்லை. அப்போ அந்த சாதனையை பெறுகின்ற, சாதனை செய்ய வேண்டும் என்று கருதுகிற உயிர்கள் சாதனைக்கு முற்படும் பொழுது அறிவு நிலைகளில் மாற்றம் இருக்கிறது. எல்லா உயிரும் ஒரே போல சாதனை பயிற்சியை மேற்கொள்வதில்லை. அந்த சாதனைக்குரியவன் அந்த சாதனத்தினாகிய கருவியை ஒரே போல் நான் 10 நிமிடம் பயன்படுத்துவேன், அவர் அரை மணி நேரம் பயன்படுத்துவார், அவர் 2 மணி நேரம் பயன்படுத்துவார். இப்படி அவங்கவுங்க அறிவுக்கு வேறுபாடு இருக்கிறது. எனவே சாதனைக்குரியவன் சாதனத்தை கொண்டு சாதிக்கின்ற அந்த பயிற்சியில் ஈடுபடுகிறான். அப்படி ஈடுபடும் பொழுது அவனுக்கு என்ன நிகழும் அப்படின்னா, மெல்ல 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 அந்த பாச நீக்கம் நிகழும். அப்போ இந்த சாதனம் 5 எழுத்து மந்திரம். இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், இதுகாரும் நீ எந்த பாசத்தை விட்டு பிரிக்க முடியாது என்று அழுந்தி கிடந்தாயோ அந்த பாசத்திலிருந்து உன்னை நீக்கும். இப்போ சாதனை எது அப்படின்னு கேட்டால், பாச நீக்கம்தான் சாதனை. சாத்தியம் அப்படி பாச நீக்கம் பெற்றுவிட்டால் அதுவே போதுமானதா? இல்லை. பாசத்தை விட்டு நீங்கணும், சிவத்தின் கண் சென்று அழுந்தணும். எனவே பாச நீக்கமும் சிவப்பேரும் தான் சாதனையினுடைய முடிந்த நிலை. அப்போ 8ஆம் நூற்பாவில் குரு வந்து சாதனத்தை நம் கையில் கொடுக்க சாதிக்க தொடங்குகிற அந்த ஆன்மா எப்படி சாதனை செய்யும்? அந்த சாதனை 9ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டது. ஆக சாதனை எப்படி செய்ய வேண்டும் என்பது 9ஆம் நூற்பாவில் இருக்கிறது. அப்படி நீ சாதனை செய்து வந்தால் பாச நீக்கம் நிகழும். அந்த பாச நீக்கம் நிகழ்ந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அது 10ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டது. பாச நீக்கத்தின் பயன் 10ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டது. அதன் பிறகு இந்த உயிர் இறைவனோடு ஒன்றுபட்டு நிற்கும். அது சிவப்பேருன்னு பேர் அதற்கு. அது 11ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டது. எனவே 8ஆம் நூற்பாவில் குருவினுடைய தரிசனமும் குரு உபதேசமும் ஒரு உயிருக்கு நிகழும். 9ஆம் நூற்பாவில் குருநாதன் சொன்ன முறையில் அந்த உயிர் சாதனை செய்வதற்கான பயிற்சி மேற்கொள்ளும்.
அந்த பயிற்சியின் பயன் 10ஆம் நூற்பாவிலும் 11ஆம் நூற்பாவிலும் விளையும். ஏன்னா 10ஆம் நூற்பா பாச நீக்கத்தை சொல்வது, 11ஆம் நூற்பா சிவப்பேற்றினை சொல்வது. எனவே ஆன்ம லாபம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டுங்க. ஆன்ம லாபம்னா என்ன அப்படின்னா பாச நீக்கமும் சிவப்பேரும். அதாவது தீக்கை என்று சொல்லும்போது மலத்தை கெடுத்தலும் ஞானத்தை கொடுத்தலும் அப்படிங்கிறோம். அங்கே 2 ப்ராசஸ் நடக்குது. அறியாமை என்ற இருளை கெடுப்பது, அதுவே போதுமா அறிவை கொடுப்பது. ஆக அறியாமையை கெடுத்து அறிவை கொடுப்பது அப்படிங்கிற நிலை. அப்போ அது பாச நீக்கம், அறிவு கொடுப்பது சிவப்பேறு, இந்த 2ம் நிகழும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை 11ஆம் நூற்பாவில் உயிர் பெறும். அப்போ வேலை முடிஞ்சு போச்சு. வந்தோம், குரு வந்தார், மந்திரம் கொடுத்தாரு, சாதனை பண்ணணும், அந்த இலக்கு எதுவோ அதை சென்று அடைந்தாச்சு, அடைந்த பயனும் பெற்றாச்சு, போதுமே அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு சொன்னார், இந்த சாதனையை தக்க வைக்க வேண்டும் என்றால் நீ ஒன்றை செய்ய வேண்டும். அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் திருக்கோயிலுக்கும் சிவனடியார்களையும் அந்த 2ஐயும், ஆக திருக்கோயில் காணும் பொழுதும், அதாவது திருக்கோயில் அப்படின்னு பொதுவாக சொல்லுகிறோம், திருக்கோயில் உள்ளிருக்கும் சிவலிங்க திருமேனியையும் சிவனடியாரையும் காணுகிற பொழுது சிவத்தை காண்பதாக கண்டு வழிபாடு செய்து வர வேண்டும். அப்படி வந்தீங்கன்னா தான் நீ சாதித்த சாதனை கெட்டு போகாமல் நிற்கும். இல்லைன்னா அந்த சாதனை என்ற இலக்கை பெற்ற நீ அந்த சாதனையில் நீடித்து நிற்காமல் நீ இவ்வளவு பெற்று அரும்பாடுபட்ட அத்தனையும் பயனில்லாமல் போயிடும். எனவே பயன் அப்படி சொல்லும்போது இறைவனை பெறுவது பயன். அந்த பயனை தக்க வைக்க வேண்டும் என்றால் திருக்கோயில் வழிபாடும் சிவனடியார் வழிபாடும் இன்றியமையாதது. இவ்வளவுதாங்க சிவஞான போதும்.